சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க சார். பேசுங்க. இப்ப நல்லா கேக்குது, பேசுங்க. எனக்கு நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குதுங்க சார். நீங்க பேசுறது மட்டும் பேசுங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. நீங்க ரெகுலரா மீட்டிங்ல பேசியிருந்தீங்கன்னா நாங்க பேசுறது கேட்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. நாங்க பேசுறது இப்ப நான் பேசுறது கேட்கும், நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ, வணக்கங்க சார். மீட்டிங்கில் இருக்க அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்க சார். சார், நான் ஒருத்தருக்கு வயசு வந்து 80 வயசே இருக்குங்க சார். அவங்க வந்து இன்சுலின் போட்டாங்க. அப்புறம் வந்து கால்லாம் நல்லா வீக்கமாக வீங்கி இருந்தது. ஒரு பாக்ஸு தான் எடுத்து அவங்களால சேரில் தான் உட்கார முடியும், கீழெல்லாம் உட்கார முடியாதுங்க. வேலையெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் மாடிப்படியில் ஒரு 2-3 படி ஏறி இறங்குறாங்க. வேலை விடாமல் அவங்க பாட்டுக்கு மாவாட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க சார். ஒரு பாக்ஸ் தான் எடுத்தாங்க. 2வது பாக்ஸு நான் ஒரு வாரம் 10 நாள் கழித்து வாங்கிக்கிறேம்மா, என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கால்லாம் வந்து விட்டு விட்டு இழுத்துது. இப்போ இதை சாப்பிட்ட பின்னாடி எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்றோட சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஓகே மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ, சூப்பர். அதாவது தேங்க்யூ. ஒரு டயபெட்டிக் பர்சனுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு வந்து சேர்ல தான் உட்காந்துருப்பாங்க, இறங்கி நடக்க முடியாதுன்ற ஒரு பர்சனுக்கு கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு வந்து கால் வீக்கம் குறைஞ்சிருக்கு, மாடிப்படி ஏறி இறங்குறாங்க, இப்போ நல்லா எனர்ஜியாக வேலை செய்ய முடியுது அப்படின்ற தகவலாம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அதாவது 80 வயசு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு வேலை செய்ய வச்சிருக்குன்னா சூப்பர், அமேசிங். அருமை மேடம், அருமை. சூப்பரான சரிங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். லட்சுமி மேடம், தேங்க்யூ. அடுத்து தேங்க்யூ. பூபாலன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பூபாலன் சார், வெல்கம் சார். மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எலிசர் மிக்ஸ் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் எனக்கு அன்பான வணக்கங்கள் சார். நான் இந்த எலிக்சர் மிக்ஸ் வாங்கி நான் சித்தப்பா ஒருத்தர் முஸ்லீம்லேருந்து அண்ணாதுரை சித்தப்பா தான் சாப்பிட்டாரு. அதை நான் அவர் சாப்பிடும்போது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை நான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து எனக்கு மீட்டிங் இதை அனுப்பிச்சு விடுங்க, லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னேன். அவரை பார்த்துட்டு நானாவே கேட்டு நான் என்னோட சில பிரச்சனைகள் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது பல்லு ஈரல ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு, அது நின்றுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு முகம் வந்து தும்முன்னு சும்மா இருக்கும்போதே வீங்கின மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அது வீங்கினதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லேசாக இருக்கிற மாதிரி காற்று மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்டிவாக நல்லாவே இருந்தது. வாக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே போகிறேன். அப்புறமேட்டுக்கு இன்னொரு சாருக்கு, சயின்ஸ் சார் ஒருத்தர், அவருக்கும் வாங்கி கொடுத்தப்ப அவரு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆண்குறின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் வந்து வெடிப்பு எல்லாம் இருந்துச்சு. அது சாப்பிட்ட ஒரு 4-5 நாள்லயே அந்த வெடிப்பு சரியாயிடுச்சு. ரத்தம் மூலம் இருந்து ரத்தம் மூலமும் அவர் தினமும் ஸ்கூலுக்கு வீட்டில் எல்லாம் எங்கே போனாலுமே பேடு யூஸ் பண்ணுவாரு. அந்த இதெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ அந்த ஒரு பாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுமே சுத்தமாகவே அந்த ரத்தம்லாம் நின்றுச்சு. அந்த பிளட் எல்லாம் சுத்தமா வரதே இல்லை. அடுத்து இன்னொரு சார் வந்து எனக்கு தூக்கமே வரவே மாட்டேங்குது. அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகி ஒரு 65 வயசு இருக்கும், ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு இன்னும் தூக்கமே வர மாட்டேங்குது தம்பி அப்படின்னாரு. அவரு கொடுத்து இப்போ நல்லா கொஞ்சம் தூங்குறாரு, நல்லாவே இருக்கு தம்பி, கலகலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ இன்னொரு சார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்கு. அவர் இந்த பொண்ணு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு சார் வந்து சுகர் தம்பி அப்படின்னாரு. இது சாப்பிட்டா ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு, இன்சுலின்லாம் எடுக்கவே வேணாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்கேன் சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். கிரேட் சார், சூப்பர் சார். பர்சனலாக நிறைய மாற்றம் உங்ககிட்ட வந்திருக்குன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. முகமெல்லாம் வீக்கமாக இருந்ததெல்லாம் குறைஞ்சிருக்கு, வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்குன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒன்று வந்து மூலம் பிரச்சனை இருக்கவங்களுக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்குறியில் வெடிப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்து, இது வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்ல மாற்றம் வந்திருக்கு, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு இருக்கிற நபருக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு, அவருக்கு இதை எடுத்ததுக்கப்புறம் நல்ல மாற்றம் இருக்குது, நல்லா தூங்குறாரு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார்.
2 ஷேரிங் சூப்பரான ஷேரிங். அடுத்த கஸ்டமரை பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, தகவல் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பொருள் கொடுங்க, சூப்பரான முறையில் ரிசல்ட் எடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். அடுத்து அண்ணாதுரை சார், வெல்கம் சார். சார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு பர்சனலா நான் பயிர் கொஞ்சம் பெல்லி இருந்துச்சு சார், அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதே சமயம் கால் கொஞ்சம் வலி இருந்தது, கடுக்கால் வலி இருந்தது, அதுவும் கொஞ்சம் சரியாயிருச்சு. தொடர்ச்சியான இருமல் சளி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மலையில போனா வந்தா கொஞ்சம் மூச்சு இது வருது, அது கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சரியாயிருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் எங்க மிஸ்ஸஸ்க்கு கொடுத்தேன், அவங்க இப்ப பேசுவாங்க. சார், எரிக்சன் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார், ஹலோ, கேக்குதுங்களா? எஸ் எஸ் கிளியர் கேக்குது, பேசுங்க. அப்படிங்களா? அது எனக்கு சார் ப்ரெஷர்லாம் இல்லை, சுகர் இருந்தது. முகத்துலலாம் ரத்தம் பிளட் டெஸ்ட்ல ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மாறி தோலெல்லாம் சுருக்கமாயிருந்தது. தோல் சுருக்கம் நீங்கி இந்த காலில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நடந்தா, சுகர் பாத்துல. அதெல்லாம் இப்ப நார்மல் ஆயிடுச்சு சார். ரெண்டாவது தூக்கம் இருக்காது, இது போட்ட பிறகு தூக்கம் நல்லா தூங்கிக்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்குதுங்க சார். ரெண்டாவது நான் ஒரு முடி உதிருது, தூக்கம் வரல, ப்ரெஷர் அதிகமா இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அன்னைக்கு சொன்னாங்க. நான் இப்படி சாப்பிட்டு நல்லா இருக்குதுப்பா, சாப்பிட்டு பாருங்க. அவங்க ஒரு பார் 2 இதுதான் 2. ஓகே, டவர் ஏதோ சேலஞ்சில் இருக்க மாட்டேங்க, பரவாயில்ல. சூப்பரான சரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அண்ணாதுரை சாருமே நல்ல சரிங், தொப்பை குறைஞ்சிருக்குன்றாரு. மூச்சு விடுறது, இருமல்லாம் தொடர்ந்து இருமலா இருந்ததெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மேடம் பேசுறீங்களா? ஓகே, வந்தாங்க அப்புறம் பேச வச்சிருவோம். அண்ணாதுரை சாரோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஒரு கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஃப்ரெண்டுக்கே கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்காங்க. முடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து மீண்டும் வந்திருக்காங்க. நல்லா தூங்குறாங்க. தூக்கம் வராமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சுகர் இருந்திருக்கு, தோல் சுருக்கம் இருந்து நல்லா மாறி வந்திருக்கு, கால் வீக்கம்லாம் குறைஞ்சிருக்கு, நல்லா தூக்கம் வருது அப்படின்ற சரிங்க சூப்பரான முறையில் ரஞ்சிதன் மேடம் கொடுத்துருக்காங்க. அண்ணாதுரை சாருக்கும் ரஞ்சிதன் மேடத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். தேங்க்யூ மேடம், சூப்பரான சரிங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அண்ணாதுரை சார், தேங்க்யூ. அடுத்து சிவகுமார் சார், வெல்கம் சார். மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ப்ராடக்ட்டு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கொடுத்த பிரபஞ்ச ஆக்டர்களுக்கும் என்னுடைய அப்ளைனுக்கும் கோரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ராடக்ட் இப்போ கிட்டத்தட்ட எடுத்து ஒரு 4 days கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை எடுத்து ஒரு 10 இதுவாக பிரிச்சுட்டு நைட்டு எடுத்துக்கிறோம் சார். நானும் என் மிஸ்ஸஸ் தான் எடுத்தோம். ஆக்சுவலி மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக நைட்டில் ஒரு 4 times யூரின் போயிட்டுருப்பாங்க, அடிக்கடி போயிட்டுருப்பாங்க. பகலில் கூட அது வரும். அது மழைக்காலன்றதுனால இல்லை, வெயில் காலம் கூட அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சரி டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணலாம், இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு முடிவு கண்டோம். அதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் நம்ம கையில் கிடச்சதுனால இப்போ 2 பேருமே எடுத்தோம். எடுத்ததில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்னென்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 5:30 தான் ஒன் டைம் யூரின் போகிறாங்க. ஸோ நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு 3 days கொடுத்துருக்குது. மிரக்கலான ஒரு இது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னாக்கா, நான் எடுத்த போது ஃபுல்லாக இடுப்புலேருந்து 2 காலுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உட்கார முடியல, நின்னாலும் உட்கார சொல்லுது. அதுமாரி ரொம்ப பெயினாக இருந்தது சார். சரைட்ட கேட்டேன், அது அப்படி தான் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா கழிவுநீரும் வெளியே வரும்போது உங்களுக்கு அதுமாரி பெயின் இருக்கும். அது நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது கேட்டபோது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல சார், சுமாராக இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபு கொஞ்சம்
தூக்கம் வந்து நல்லா தூங்குறாங்க சார். ஆழ்ந்த ஸ்லிப்பிங் போறாங்க. நார்மலாக நைட்டில் தண்ணி கேட்கறதுக்கு நான் எழுப்புவேன். அப்போ ஏற்ற கூட அவங்க ஏந்துக்கல. இன்னும் அந்த அளவுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுறாங்க காலையில் எந்த வேலை செய்யறதுக்கெல்லாம். இப்போ நான் எத்தனையோ ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு நெட்ஒர்க் எடுத்து நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு சில பேருக்கு ரிசல்ட் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. இது மாசக்கணக்காக அந்த ரிசல்ட்லாம் சொல்றதுக்கு. ஆனால் இப்போ அந்த துறையில வந்து இதில் கிடைக்கும் போது நெட்ஒர்க்ல இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது அது வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கு. ஸோ எவ்வளோ கடந்து வந்து ஒரு நல்ல கம்பெனி கிடைக்காது, பிளான் கிடைக்காது. ஸோ நல்லா ஹெல்த்து வந்து இது நல்லா கொடுத்துருக்கு சார். நல்லா எக்ஸலண்ட் குட் ப்ராடக்டாக இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் ஒரு 4 ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு 1 வீக்ல. ஒரு 4 பீப்புளுக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சார். அவங்களும் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார். சுகுமார் சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் நிறைய மாற்றம் கிடைச்சிருக்கு. மிஸ்ஸஸ் கொடுத்த வகையில் நல்ல மாற்றம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது 3 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 4 முறை ரெஸ்ட் ரூம் போறது குறைஞ்சு ஒரே முறை தான் சார் ஆமாங்க போறாங்க. சார். அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு, ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல தூக்கமும் நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. முன்னாடியே தூக்கம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, இப்போ நல்லா தூங்குறான்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் சார். கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து நிறைய கஸ்டமர்ஸுக்கு நீங்க பர்சனலா எடுக்கிறப்ப நிறைய மாற்றம் கிடைக்கும். அதே போல உங்களுக்கும் சரி, உங்க மிஸ்ஸஸும் சரி. இங்க வந்து சூப்பரான சாரியும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமை சார். தேங்க்யூ சூப்பரான சாரி. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து பாலா சார், வெல்கம் சார். கூடலூர் பாலா. எம்எஸ்டி பாலா கூடலூர் சார், வெல்கம் சார். பேசலாம் சார். மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். இந்த கலைச்செல்வி டி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க சார். அவங்க முன்னாடியே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க சார். ஓகே. வெல்கம் மேடம், வெல்கம். கலைச்செல்வி சார் மேடம், வணக்கம் வெல்கம். சார். சார் வணக்கம். நான் இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் அட்டன் பண்றேன். எனக்கு டயபெட்டிக் சார். எனக்கு ப்ராடக்ட் கரெக்டா டீடைல்ஸ் எப்படி சாப்பிடணும் என்னன்னு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் நான் இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றேன். மேடம் இப்போ இந்த இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல் செஷன் மேடம். இது யூஸ் பண்ணவங்க ஓ கிடைச்ச அந்த இதை மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே சார். கவனிச்சுட்டே வாங்க. இப்போ ஓகே உங்களுக்கு சார். யார் ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்றத அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. இல்லை சார், நான் இன்னும் ப்ராடக்டே வாங்கல. இன்னைக்கு தான் எனக்கு நேத்து தான் ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சது. அவர் ஓகே சார் எனக்கு இன்ட்ரோ கொடுத்த சார் தான் இன்னைக்கு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு எனக்கு லிங்க் கொடுத்தாங்க சார். ஓகே மேடம். கண்டிப்பா நீங்க முடிச்சிட்டு நம்ம லீடர்ஸோட அவங்களோட கான்கால் எடுத்து பேசலாம் மேடம். உங்களுக்கான தெளிவான தகவல் கிடைக்கும். நீங்க அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ப்ரோக்ராம் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் மேடம் உங்களுக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அடுத்து மகிமநாதன் சார், வெல்கம் சார். மகிமநாதன் சார், மைக் ஆன் பண்ணி பேசலாம். சார் கேட்குதுங்களா? எஸ், இப்பதான் கேக்குது. சார் சார் குரூப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பான வணக்கங்கள் சார். சார் உண்மையிலே வந்து அந்த எலிக்சர் மிக்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இறைவனுடைய அருள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உடம்புலேயே பல பிரச்சனைகள் இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு ஜஸ்ட் பெயின் இருக்கும், அப்புறம் கிப்பில் 2 சைடும் பெயின் இருக்கும், முழங்கால் பெயின் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாவே எத்தனையோ இடத்துல போய் ஆயுர்வேதிக்கு, சித்தா, யுனானி, அக்குபஞ்சர் இப்படிலாம் பண்ணாத டெஸ்ட்டில் ஒவ்வொரு இடத்தா ஒவ்வொரு 2 மாசமா அப்படி பிக்கப் பண்ணி இப்படி போய் பல ஆயிரங்கள் நான் செலவு பண்ணியிருக்கேன். சரி அப்படின்ட்டு இப்படி இருக்கும் பொழுது எனக்கு எலிக்சர் மிக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு சுப்பிரமணியம் சார், டாக்டர் சுப்பிரமணியம் வெண்ணந்தூரில் எனக்கு தந்தாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னாக்கா 6 பாகமாக எடுத்துமே கொடுத்ததுனால பெயின் ரொம்ப ஓவராக இருந்ததுனால அதை வந்து நான் வந்து என்னடா அவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தவங்க அந்த பெயின் அனுபவிச்சா. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரியாது ஏன் பெயின்னா அவ்வளோ டாக்ஸின் என் உடம்புக்குள்ள இருந்திருக்கு. அது எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வந்து மோகன் சார் 15 எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 15 எடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுச்சை 3 நாளில் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டேன். சரி எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் ரொம்ப கவலைப்பட்டுருந்தேன். நெகை சொத்தையாயிருச்சு. என்னடா நம்மளுக்கு நெகை சொத்தையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 57 ஏஜ் ஆகுது. அப்ப எனக்கு தெரிஞ்சு நெகை சொத்தையாகி திரும்ப கிறிஸ்டல் கிளியருக்கு வரணும்னா அது முடியாத விஷயம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2, 3 மாசத்துலேயே திடீர்னு என் ஒய்ஃப், என்னங்க உங்க நெகை வந்து இப்போ வந்து நல்லா சொத்தம் இல்லாமல் கிளியராக இருக்குது அப்படின்னாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆமாம் அப்போ தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து கொழுப்பு கட்டிகள், அதாவது இடுப்புக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு கீழே ஒரு 4, 5 கொழுப்பு கட்டிகள் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடுகு அளவுக்கு வந்துருச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா போச்சு. அந்த கொழுப்பு கட்டிகள்னால நான் ரொம்ப பயந்தேன். அது வேற ஏதாவது சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்பப்படல இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அது கரைஞ்சு ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருந்துச்சு. இது 2க்கும் மேல வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இளமையில நான் எப்படி இருந்தேனோ, நான் ஒரு ஸ்டேட் லெவல்ல ஓட்டப்பந்தயத்தில மிகப்பெரிய லெவல்ல ஷைன் பண்ணியிருந்தேன். அந்த இளமையில எப்படி இருந்தேனோ, அத விட எனக்கு மன ரீதியாவும், அதே சமயத்தில உடல் ரீதியாவும் நல்ல பலத்த நான் உணர்ந்தேன். அது வந்து குடும்பத்தில ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அற்புதமான பொருள் லைஃப்லயே எனக்கு கிடைச்சிச்சு. இத எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் எடுத்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் நெறைய பேர் 1 2 நெறைய டெஸ்டிமனி சொல்ல முடியும். ஸ்ட்ரோக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் கூட போய் நிக்க முடியாது போய் சமையல் கட்டுல. இன்னைக்கு அவங்க வந்து, "சார் நான் 1 மணி நேரம் ஆனாலும் இப்ப சமையல் செய்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் நெறைய மூட்டு வலி சம்மந்தப்பட்டவங்க, தலைவலி ஹெட்டேக்கு, ஒரு தலைவலி சரவணன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் இப்ப மீட்டிங்க்குலாம் வருவாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தலைவலி இன்னைக்கு வந்து டைமிங் குறைஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தலைவலி வருமாம். 24 ஹவர்ஸ் இருக்குமா. அது தாங்கவே முடியாதும்பாரு. சார் இப்ப வந்து எனக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் அந்த தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லும்பொழுது, மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த நம்ம இந்த எலிக்சர்ல தான் பொருந்தும். அதேபோல எனக்கு வந்து எல்லாத்துக்கும் மேல ரமேஷ் சாரு, பிச்சமுத்து சாரு, பாலா சாரு, இவங்கலாம் வந்து ட்ரெய்னிங் குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாவும், அத பத்தி விளக்கக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சிகரமாவும் இருக்கும். அதனால இதுல இணைந்துள்ள அனைத்து பேருமே, நீங்க வந்து தொடர்ந்து இத பயன்படுத்துங்க. ஒரு பெரிய உங்களை அறியாம இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க உணர்வீங்க. நன்றி. வாழ்த்துக்கள் சார். டைம் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பரான ஷேரிங் குடுத்துருக்கீங்க சார். அதாவது நமக்கு உடம்புல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னு நெனச்சு சப்ளிமெண்ட் எடுத்திருக்கீங்க. ஆனா, அது உடம்புக்குள்ளார சொத்தையான நகம் வந்து மாறி வந்திருக்கு 3 மாசத்துக்குள்ளார. கொழுப்பு கட்டி குறைஞ்சிருக்கு. ஸ்மால் சைஸா மாறி இருக்குன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் அப்படின்ற தகவல வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். அதே சமயத்துல நெறைய ரெஃபரல் கஸ்டமர்ஸ்க்கு நெறைய குடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரோக் பெர்சனுக்கு, மூட்டு வலிக்கு, ஒரு தலைவலி அந்த மாரி இருக்கவங்கலாம் குடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கேன்ற மாரியான ஷேரிங்லாம் குடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமை சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சூப்பரான ஷேரிங் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்து சண்முக சுந்தரம் சார். வெல்கம் சார். சாந்தி மேடம் வெல்கம். வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து வணக்கம். பேசுறேன். எனக்கு பாத்தீங்கன்னா சார், பேசுங்க. தேங்க்யூ சார். இப்ப என்னோட டெஸ்டிமோனியல் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. கிட்டத்தட்ட 6 பேருக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பேபி இல்லாதவங்களுக்கு 2 பேருக்கு. இப்ப என்னோட பர்சனலா பாத்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நான் பைக்ல இருந்து கீழே வந்து முட்டிக்கு மேல டேர் ஆயிடுச்சு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்பவுமே நீர் கட்டிட்டு இருக்கோம் சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் தாங்கிதான் நடப்பேன், ஒரு பயத்தோட தான் நடப்பேன். கால் ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டேன், எங்க ஸ்லிப் ஆயிடுமோ அப்படி சொல்லிட்டு. இப்ப நம்ம எலிக்சர் மிக்ஸ் ஒரு 1.5 மந்த் எடுத்த பிறகு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த ஒரு உணர்வே இல்லை எனக்கு, அந்த பயத்தோட வைக்கணுன்ற உணர்வே இல்லாம இருந்தேன். இதுல என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் பொங்கலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்பல் பண்ணாங்க சொல்லிட்டு இந்த கயிறு இழுக்கிற போட்டிக்கு போயிட்டேன். அதுல இழுத்து கீழே விட்டுட்டாங்க. மறுபடியும் அந்த இடம் வந்து ரொம்ப வீக்கம் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வெயிட் ஆன மாதிரி என்னோட கால் ஃபீலிங் ஆயிடுச்சு. எடுத்து வைக்கவே ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே பண்ணல, நான் டாக்டர்கிட்ட போல, எந்த மெடிசனுமே எடுக்கல. ஒரு பெல்ட் வாங்கி போட்டேன். கூட நம்ம எலெக்சர் மிக்ஸ் இது இத்தனை நாள் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 14 வருஷமா அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். 1.5 மாசத்துல நல்லா ஆயிட்டு திரும்ப இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு பயத்துல இருந்து இப்போ ஒரு 10 நாள் ரெக்கவர் ஆயிருக்கேன். இது என்ன என்ன சொல்றதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங். அப்புறம் சார் சொன்னாங்க லாஸ்டா இப்போ சொத்தை இருக்கு நகத்துல அப்படின்னு. அது எல்லாமே கூட எனக்கும் சொத்தை இருந்துச்சு. பெடிக்யூர் எல்லாம் பண்ணும் போது அந்த நகத்துக்கிட்ட போறதுக்கே அவங்க பயப்படுவாங்க.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அந்த சொத்தை மறைஞ்சு கிளீனா வந்த நகம் வந்து நல்லா ஒயிட்டாவே மாறி நல்லா ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. அது மாதிரி இன்னொருத்தவங்க டெஸ்டிமோனியல் பேபிக்காக கொடுத்தோம். அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட். தைராய்டு கியூர் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு யூடியூபருக்காக கொடுத்தேன், சென்னையில தான். அவர் சொல்லிருக்காரு அவங்க கொஞ்சம் சுகரு பிளஸ் வந்து பர்சனல் ப்ராப்ளம், கொஞ்சம் செக்ஷுவல் ஹெல்த்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் பெட்டரா ஃபீல் பண்ணி இன்னைக்கு மலேசியா வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம கொடுத்து நிறைய பேர். அப்புறம் ஸ்ட்ரோக் பேஷண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்கள்ட்ட இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னா, ஸ்ட்ராங்கா என்னோட கால் எடுத்து வைக்கிறதுக்கு பேலன்ஸ் வருது. ஏதாச்சும் புடிச்சுக்கிட்டு நடந்து புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கிறதை விட இப்ப நாங்க தானாவே செய்யறோம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 2-3 பேர்ட்ட இருந்து வந்திருக்கு. இப்போ 2 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பேச சொன்னேன், வரல அவங்க லைன்ல. அப்புறம் வந்து தானா அதை என்ன சொல்றாங்க, ஒருத்தர் கம்பியை பிடிச்சிட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கிறதை விட நானா உட்காந்து எந்திரிக்கிறேன். அடிக்கடி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவேன். ஆனா இது சாப்பிட்டதுல இருந்து இது வரைக்கும் டைம் கூட நான் கீழே விழல. கால் பேலன்ஸ் ஆகுது, ஸ்டக்கு ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு வருது, விழும்போது கூட எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்திருக்கு சார். எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிடைச்சதுக்கு நாங்க கொஞ்சம் ஏதோ ஏதோ தவம் பண்ணியிருக்கோம் போல போன ஒரு ஜென்மத்துல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம். எத்தனையோ பார்த்திருக்கோம் நிறைய வெளியில. ஆனா பர்சனலுக்காகவே எடுத்து கூட எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. இதுல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதுக்கு காட்க்கு தான் தேங்க் பண்ணணும். எல்லாருக்கும் தேங்க்யூ. வணக்கம். கிரேட் கிரேட் மேடம், சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். அதாவது பர்சனலாக சில விஷயங்கள் உங்கள் உடம்புல மாற்றம் கொடுத்ததுக்கு, அதை வந்து அதாவது கால் முட்டியில் நீர் கட்டி மாதிரி இருக்கிறது மாறி வந்திருக்கு. அடுத்து ஒரு இன்சிடென்ட் நடந்து கூட அதுலேருந்து ரெக்கவரி பண்ண முடிஞ்சிச்சு, இந்த எலிசரி மிஷினால ரெக்கவரி பண்ண முடிஞ்சுன்ற தகவலும் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் நிறைய ரெஃபரன்ஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பேபிக்காக கொடுத்துருந்தீங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தைராய்டு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் யூடியூபர் அவர் வந்து பர்சனலாக ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளத்தை கொடுத்து அவங்களும் நல்லா மாறி வந்திருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் கொடுத்துருக்கு, நல்ல நம்பிக்கை வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற தகவலாம் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அருமை மேடம், சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. சாந்தி மேடம், ரொம்ப நன்றி மேடம். இன்னொரு தேங்க்யூ. விஷயம் சார், சொல்லுங்க மேடம். இன்னொரு டெஸ்டிமோனியல் அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு மேடம் சென்னையில தான், அவங்க வந்து என்கிட்ட சவால் விட்டாங்க. நான் எல்லாத்தையுமே பாத்துட்டேமா, நீ என்கிட்ட தோத்து போயிடுவேன்னு சொல்லி என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாங்க. இல்ல மேடம், நீ யாரு தோக்குறான்னு பாக்கலாம், நீங்க 1 மந்த் எடுங்கன்னு சொன்னேன். என்னன்னா 2 விஷயம் உங்களுக்கு வந்து எது எடுத்தாலுமே கரெக்ட் ஆகல. தூக்கம் ஒண்ணு, மோஷன் ப்ராப்ளம். இந்த 2மே பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து நல்லாவே இருக்கு. நான் நைட் எல்லாம் தூங்க மாட்டேன், நான் ஒரு பேய் மாதிரி முழிச்சிட்டு இருப்பேன், நான் ஒரு சைக்கோ பேஷண்ட்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா தூங்குறாங்க, நல்லா ரெஸ்ட் இருக்கான், பிபி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க சார். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், பேசும்போது மறந்துட்டேன். தேங்க்யூ சார். பரவாயில்ல, சூப்பர் மேடம், சூப்பர். ஒரு காம்படிஷன்லையும் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்க, அருமை. கண்டிப்பா சார். ஓகே மேடம், ஓகே, சூப்பர். கண்டிப்பாக வந்து சேலஞ்ச் பண்ணலாம், அந்த அளவுக்கு பொருள் வேலை செய்யுதுன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்க. சூப்பர் மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, அடுத்து வெங்கடம்மாள் காசிராஜன் சார், வெல்கம் மேடம். நீங்கள் பேசலாம் வெங்கடம்மாள் மேடம், மைக் ஆன் பண்ணி பேசலாம். மேடம் நீங்கள் பேசுங்க. வெங்கடம்மாள் மேடம், சார் வந்திருக்காரா, நீங்கள் வந்திருக்கீங்களா? காசிராஜன் வந்து மைக் ஆன் பண்ணி பேசலாம். மைக் ஆன் பண்றதுல சேலஞ்ச் இருக்கலாம் சார். அடுத்தவங்களை கூப்பிடுங்க, அவங்க ஆன் பண்ணிட்டும் பார்த்துப்போம். ஓகே ஓகே. அடுத்து ஏடிஎஸ் மகேஸ்வரன் சார், ஏடிஎஸ் மகேஸ்வரன் சார், நீங்கள் வெல்கம் சார். எலெக்ஷன் மிக்ஸ் குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார், பேசலாம் ராமன் சார் டீம்ல இருந்து பேசுறேன் சார். சார் பேசலாம் சார். நார்கேப்பேட்டை ரங்கன் சார் டீமு. நான் வந்து இந்த தை மாசம் 1ஆம் தேதியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கும் வந்து சுகர் இருக்கு. ஏற்கனவே வந்து டெங்கு ஜுரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 நாள் அட்மிட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தேன். நல்லா தான் இருந்தது ஜுரம்லாம். ஆனா 2 காலம் வீங்கிச்சுங்க அந்த மேல் பாதம். அது வந்து டெஸ்ட் பண்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அது இன்ஃபெக்ஷன் ஆச்சு, நார்மலாக தான் உங்களுக்கு குணம் ஆகுனாங்க. சரின்னு சொல்லிட்டு இதில் எடுத்தேன் நான் மெடிசனு. இப்போ 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 நாள்ல வந்து வீக்கெல்லாம் வாத்திச்சுங்க சார், நல்லா இருக்கு. எங்கள் தம்பிக்கு வந்து இரண்யா ப்ராப்ளம் இருக்கு, அவனுக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டருங்க.
ஆனால் நான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதில் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் ரிசல்ட் வரல. என்னோட ஒய்ஃபுக்கு வந்து முடக்குவாதம், அவங்க வந்து 3 நாளில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ரிசல்ட் ஒரு வாரம் பொறுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். பொருள் நல்லா இருக்கு, நல்லா பண்ணலாம் சார். தேங்க்ஸ், நன்றி சார். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். பர்சனலா எடுத்து செல்ஃப் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ரிசல்ட் எடுத்ததுனால இப்போ தம்பிக்கும் கொடுத்துருக்கீங்க, ஒய்ஃபுக்கும் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே சாப்பிட வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்ல கால் வீக்கம்லாம் குறைஞ்சி நல்லா இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ. சூப்பரான சரிங்க கொடுத்துருக்கீங்க சார். ஏடிஎஸ் மகேஸ்வரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து ரங்கன் சார், வெல்கம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணி இது மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். ரங்கன் சார். வெங்கடம்மாள் மேடம், நீங்க வாய்ப்பு இருந்தால் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே, நவீன் சார் நீங்க பேசலாம் சார். ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். நவீன் சார். ஓகே, பாலா கூடலூர், நீங்க ஃப்ரீயா இருந்தா பேசலாம். பாலா கூடலூர் சார். பாலா கூடலூர் சார், மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். கேட்குதா சார்? எஸ் எஸ் சார். எலிக்ஸ்டர் மிஸ் ஃபேமிலியில் மீட்டிங்கில் அடைஞ்சிருக்க எல்லாருக்கும் நன்றி சார், வாழ்த்துக்கள் இருக்கிறேன். ரெண்டாவது, நான் வந்து சார் இப்போ ஒரு 4 கஸ்டமர் கொடுத்துருந்தேன் சார். 4 கஸ்டமர் அன்னைக்கு வந்து ஒரு பாக்கெட்டை வந்து 1.5 கிராம் ஒரு 3 பேர் கொடுத்துருந்தேன் சார். 2 சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து சார் ஒருத்தருக்கு 240 இருந்துச்சா ஃபஸ்ட்டில், ஒருத்தருக்கு வந்து 360 இருந்துச்சு சார். இன்றைக்கி 2 பேரும் செக் பண்ணும்போது 360 இருந்தவருக்கு 140 சார், 260 இருந்தவருக்கு 120 சார் சுகரு. அதாவது ஒரு பேக்கிங், அது 1.5 கிராமில் நமக்கு கிடைச்ச ஒரு 10 நாள் கிடைச்ச சாப்பிட்டதில் கிடைச்ச ரிசல்ட்டு சார். ஒரு மாதமாக ஒருத்தர் வந்து கொலஸ்ட்ராலுக்கும் சுகருக்கும் சாப்பிட்டாரு. அவருக்கு 300 இருந்துச்சு சார் சுகர் முதல்ல நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இப்போ அவர் செக் பண்ணியிருக்காரு, கொலஸ்ட்ராலு 3/4 கம்மியாகிடுச்சுன்னு சொன்னார் சார். கம்மியாக இருக்குது, சுகர் வந்து 130 இருக்குது அப்படின்னு சொன்னார் சார் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு 3 கஸ்டமருக்கு கிடைச்சி சார். அந்த மேனேஜர் நமக்கு அன்னைக்கு கொடுத்துருந்தோம், மேனேஜர் சாப்பிட்டு அவருக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அவர் ஜாயின் பண்ணிட்டார் சார், நம்ம கம்பெனியில் இணைஞ்சிட்டாரு. இப்போ கூட ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த ரிசல்ட் கொடுத்தவர் இப்போ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு என்னை கூப்பிட்டாரு. சார் எனக்கு 360 இருந்துச்சு, இன்னைக்கு 120க்கு நேரடியாக வாங்கினார். போனோம் சார், ஐடிக்கு அமௌண்ட் கொடுத்து எனக்கு ஐடி போட்டுருங்கன்னு சொன்னார். அவர் ஒரு கஸ்டமர் கொடுத்தாரு சார். அவருக்கு வந்து சுகர் இருக்குது, ரெண்டாவது அவர் வேற ஒருக்கு அடிமையாக இருக்காரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு இதுலேருந்து வரணும் சார், அவர் சொன்னதுனால நான் எனக்கு உடனே இதை கொடுங்கன்னு சொன்னார் சார். அப்புறம் அவர் ஐடி போடுறதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்தாரு சார். அவரும் நம்ம இதில் இணைஞ்சிட்டார் சார். இன்னைக்கு இப்போ தான் சார் பில்டு முடிஞ்சு 8:30 தான் சார் வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி சார் நம்ம கொடுத்த பொருள் எல்லாமே ரிசல்ட் சார். எனக்கு வந்து சார் நான் சாப்பிட்டதில் வந்து ஒரு போன மாதம் 15ஆம் தேதி ஜாயின் பண்ணேன், 25ஆம் தேதி 40 நாள் ஆகுது சார். எனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு 80% வந்து கிளியர் ஆயிடுச்சு சார். ரெண்டாவது, எனக்கு கொஞ்சம் தொப்பை குறைஞ்சிருக்கு சார், குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் வெயிட்டும் எனக்கு கம்மியாகிருக்கு சார் இந்த ஒரு 40 நாளில். அது ஒரு ரிசல்ட்டு, பக்கா ரிசல்ட்டு சார். ஓகே சார், பேசுகிறதுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கிரேட் கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். பர்சனலாக ரிசல்ட் எடுத்திருக்கீங்க, அதே சமயத்தில் 3 கஸ்டமர்ஸை கொடுத்து 3 இடத்துலையும் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து தொப்பை குறைஞ்சிருக்கு, 40 நாளில் நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கு சார், வெயிட்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் 3 கஸ்டமர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் தான் கொடுத்துருக்கேன், 10 டேஸில் சுகரில் நல்ல மாற்றம் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதாவது 360லேருந்து 140 குறைஞ்சிருக்கு ஒருத்தருக்கு 260லேருந்து 120 குறைஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு 300லேருந்து 130 குறைஞ்சிருக்கு, கொலஸ்ட்ராலும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். இந்த மாதிரி பாயிண்ட்ஸோட எடுத்து கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ்க்கு நம்பிக்கை கிடைக்கும் சார். கண்டிப்பாக சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். அடுத்து சண்முகம், காஞ்சிபுரம் சண்முகம் சார், வெல்கம் சார். சார் குட் ஈவினிங் சார்.
அனைவருக்கும் உற்சாகமான அந்த ஒரு மாலை வணக்கத்தை பதிவு செய்கிறேன். நான் காஞ்சிபுரம் சண்முகம் பேசுகிறேன் சார். என்னோட டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளைண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ரிசல்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன் சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மிஸ்டர் ரேவந்த், அவர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் டீலர்ஷிப் வச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், நான் கல்யாணம் 3 to 4 இயர்ஸ் ஆச்சு, நான் குழந்தை இல்லை. எலிக்சர் மிக்ஸை பற்றி சொன்னோன்னா முதல்ல நம்பல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாரு. கட்டாயத்து பேர்லாம் கொடுத்தோம். சாப்பிட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு சேஞ்சஸ் சார். ஸோ கன்சிஸ்ட் அடுத்து 2 பாக்ஸ் வாங்கினாரு. இப்போ 21,000 பேக்கேஜ் போட்டு கிட்டத்தட்ட 9 பாக்ஸ் வாங்க போறாரு. சாப்பிட அவருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு ரிசல்ட் சொல்றேன். செகண்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்ல இருந்து சுகன்யா. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஸ், அவங்க தைராய்டு ப்ராப்ளம் சார். தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஓவர் ஒபிசிட்டி ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் எதுவும் எடுக்கல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்தேன், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அடுத்து ஒரு 2 பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க சார். தாடைக்கு கீழே, அதாவது முகத்துக்கு கீழே அந்த பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்கின் வந்து இந்த கொழுப்பு ஒரு மாதிரி முகம் பெருசா இருக்கும். ரொம்ப தாடைக்கு கீழே அப்படி கட்டி மாதிரி பெருசா இருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த வீக்கெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட வெயிட்டும் குறைஞ்சு கிட்டத்தட்ட 8 கிலோ கம்மியா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ரிப்போர்ட் கேட்டிருக்கேன், தைராய்டு ரிப்போர்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவலம், ராணிப்பேட்ல இருந்து பக்கம் தான். திருவளத்துல காந்திமதி, மிஸ்ஸஸ் காந்திமதி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா irregular பீரியட்ஸ். அது கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 month ஆச்சு. நடுவில் எதுவும் கான்டாக்ட் பண்ணுவோம். பேசுறது வாய்ஸ் வரல. சண்முகம் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது பாருங்க. கரெக்டா ப்ராப்பரா நடக்குது. ஒரு மாதிரி உடம்புல இந்த ஒரு ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, என்ன சார் மேஜிக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிக்சர் பத்தி எல்லாம், ப்ராடக்ட் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த பிசினஸ் ஃபுல்லும் வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ இப்போ இந்த வீக்ல இந்த ஒரு 3 டெஸ்டிங் மட்டும் ஷேர் பண்றேன் சார். நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் நிறைய இருக்கு, நேரம் கருதி நான் முடிச்சுக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். சூப்பரான ஷேரிங் சார். 3 பாயிண்ட் முத்தான பாயிண்ட் சார் சொல்லியிருக்கீங்க. அதாவது சைல்டுக்காக கொடுத்துருக்கீங்க. ஒரு பாக்ஸில் கம்பல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 பாக்ஸ் 2 பாக்ஸ் அடுத்து ஆர்டர் போட்டிருந்தாரு, அடுத்து 21 பேக் போட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கனால தான் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டினியூவாக. அடுத்து தைராய்டுக்காக கொடுத்துருக்கேன். தைராய்டு பர்சன் வந்து ஒபிசிட்டியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு 1 பாக்ஸ் ஆரம்பிச்சது, 2 பாக்ஸ் அடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 பாக்ஸ் இந்த பீரியட்ல உங்களுக்கு 8 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. யங்கா இருக்காங்க. முகத்துல இருக்கிற தாடை பகுதியெல்லாம் வந்து பீக்கெல்லாம் குறைஞ்சிருக்கின்ற தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அடுத்து irregular பீரியடுக்கு ரெக்கவரி கிடைச்சிருக்கின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். 3 ஷேரிங்குமே சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. சண்முகம் சார் நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து ரங்கன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். நான் ஆற்காடு பெருமாள் சாமி, ரமேஷ் பெருமாள் டீமு. நான் வந்து குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்கேன். பசங்களை 2, தைராய்டு 2, சுகருக்கு 3. நம்ம மகேஸ்வரன் பேசுறாரு பார்த்தீங்களா, இப்போ அவருக்கும் கொடுத்துருக்கேன். நான் எடுத்துட்டு இதில் என்ன பெரிய விஷயம்னாக்கா, கண் பார்வை கம்மியாக இருந்தது, எனக்கு நல்லா இருக்குது. சுகருக்கு நார்மல் இருக்கு. நம்ம செல்லில் சார்ஜர் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, இன்னைக்கு பக்காவா தெரியுது எனக்கு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இது பேர்ல. தைராய்டு பிரச்சனைக்கு 2 பேர் கொடுத்துருக்குறேன். எல்லாமே நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க சார். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். பர்சனலாக எடுத்ததுல கண் பறவை நல்லா மாறி வந்திருக்கு, சுகர் நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் தைராய்டுக்காக 2 பேர் கொடுத்துருக்கேன், சுகருக்காக 3 பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்ற தகவலாம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் டீமை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. கஸ்டமர்ஸுக்கு நல்லா கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கீன்ற தகவலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அடுத்து பாபு, நாமக்கல் MST பாபு, வெல்கம் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஜூமில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். பாபு நாமக்கல்லேருந்து பேசுகிறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டை எனக்கு அறிமுகப்படுத்திய பிச்சமுத்து சார், ரமேஷ் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இப்போ செல்ஃபாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 இயர்ஸாக எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு, சர்க்கரை ப்ராப்ளம். அது பார்த்தீங்கன்னா வேறு எங்கெங்கேயோ நம்ம மெடிசன்லாம் எடுத்து சாப்பிட்டும் எனக்கு எந்த குணமாகலை. 2வது நம்ம நெட்ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா அதர் நெட்ஒர்க்லேயும் வந்து நமக்கு மெடிசன் எடுத்தேன், அதுவும் எதுவும் இல்லை. நான் மார்ச் 13 இதை எடுக்க ஆரம்பித்தேன். சார் பிச்சமுத்து சார், ரமேஷ் சார் மூலிமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது.
அது கிடைச்சி யூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 நாள் ஒரு வாரம் இன்னும் அவங்க பெயின் இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அந்த மாதிரி பெயின் தெரியல. அப்புறம் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா வலி தெரிஞ்சுது. அதுக்கு சார்லாம் சொன்னாங்க, ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா எனக்கு டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கங்க, பேராசிட்டமால் இது மாதிரினாங்க. எவ்வளோ வலியோ தாங்கிட்டோம், இதை தாங்க முடியாதான்னு சொல்லி நான் அதுக்கும் சலிச்சு நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்துட்டு இருக்கேன் சார், கண்டினியூவாக எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகருக்கு மட்டும் எடுத்தேன். எனக்கு அந்த ஒத்த தலைவலி பிரச்சனை இருந்துச்சுங்க. காலில் கொஞ்சம் அந்த வீக்கம், அந்த சிண்டு விரலுக்கிட்ட கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. ஒரு 2வது கீழே உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து முடியாது. அந்த அளவுக்கு பெயினாகவும் இருந்துச்சு. கால்லாம் நரம்பெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி. இப்போ ஃப்ரீயாவே இருக்கு. 2வது இன்னொரு இப்போ அடிஷனலாக என்னன்னா அந்த விசன்லாம் கொஞ்சம் எனக்கு சுகர் ப்ராப்ளம்னால கொஞ்சம் விசன் கண்ணு வந்து பார்வை கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தூர பார்வையெல்லாம். இப்பெல்லாம் விசன் கொஞ்சம் நல்லா தெரியிற மாதிரி நல்லா ஒரு எனக்கே ஒரு ஃபீல் பண்ண தோணுது. மற்றபடி எனக்கு அல்சர் ப்ராப்ளம், உடம்பு பெயின் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இது. இப்போ நான் எடுத்தது இல்லாமல் நான் ஒரு 4 5 நபர்களுக்கு வந்து நான் சக்கரை பிரச்சனை உள்ளவங்களுக்கு 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். சொரியாசிஸில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்களும் ரிசல்ட் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பீட்டடாக ஆர்டர் வரத்துக்கு சான்சஸ் இப்போ அடுத்தது போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். அடுத்து இப்போ அது ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் ரெடி பண்ணி அவங்களுக்கும் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒருத்தருக்கு இப்போ அவங்க மீட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக அவங்களுக்கு இப்போ நாளைக்கு நாளான்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சார். கண்டிப்பாக என்னை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உடல் நலத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு எலிசர் மிக்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். நன்றிங்க சார். வாய்ப்புக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் பாபு, சூப்பர் சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க சார். அருமையான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. பர்சனலாக நிறைய மாற்றத்தை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பிரச்சனை இருந்து அதனால வரக்கூடிய கண் பார்வை, கால் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, ப்ளஸ் வந்து உடம்புல எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நல்ல மாறி வந்திருக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அல்சர் குறைஞ்சிருக்கு, பாடி பெயின்லாம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கீங்க பர்சனலாக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது சுகர் பேஷண்ட்ஸ் 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. சொரியாசிஸ் பேஷண்ட்டு அவங்களுக்கு கொடுத்த ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கும் கொடுத்த ரிசல்ட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் பாபு, அருமையான ஏஜ் ஷேரிங். 42 ஆகுதுங்க சார். நான் 600 பாயிண்ட் இருந்துச்சுங்க சார். இன்னைக்கு லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ 180ங்க சார். இப்போ மறுபடியும் நாளைக்கு நான் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிசல்ட் நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன் சார். அந்த அடுத்த டெஸ்ட் மாடியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். இப்போ வந்து சம்திங் 200 சம்திங்கில் இருக்குங்க சார், குறைஞ்சிருக்குங்க. கிரேட் பாபு, கிரேட், சூப்பர். நல்ல மாற்றம், நல்ல மாற்றம், சூப்பர். சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கு. தேங்க்யூ பாபு, தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து திருக்குறள் நேம்ல வந்திருக்கீங்க. வெல்கம் சார், பேசலாம் சார். மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, எலிசர் மிக்ஸ் குடும்பத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான மாலை வணக்கம். என்னுடைய பெயர் திருக்குறள் நாகராஜன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் ஐயா. என்னை அறிமுகப்படுத்துகிற வந்து செல்லப்பெருமாள். நான் எலிசர் மிக்ஸ் வந்து 2 மாதமாக எடுத்துட்டு இருக்கேன் ஐயா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு புக்கு படிக்கும் போது கொஞ்சம் கெட்ட பார்வை தெரியாது, கண்ணாடி போட்டு தான் படிப்பேன். எலிசர் மிக்ஸ் 2 மாதமாக எடுக்கிறதுனால கண்ணாடி இல்லாமல் என்னால் படிக்க முடியுது. இப்போ அதேபோல் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அந்த பெயினே இல்லை. 2வது 3வது பார்த்தீங்கன்னா கட்ட விரலில் வந்து கால் கட்ட விரலில் சுருன்னு குத்திட்டே இருக்கும். அந்த பிரச்சனையும் இல்லை ஐயா. 3 பிரச்சனை இருந்தது எனக்கு. 3மே எனக்கு கிளியரு. இப்போ நான் எலிசர் மிக்ஸில் ஜாயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நபருக்கு மேலே நான் வந்து எலிசர் மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ரிசல்ட்டு நல்லா வந்துட்டு இருக்கு. நல்லா டீம் வந்து க்ரோத் ஆகி போயிட்டு இருக்கு ஐயா. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். கேக்குது சார், கேக்குது. சரிங்க. ஒரு குறள் மட்டும் ஷேரிங் பண்ணிடுறேன். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு ஒரு குறள். அது என்னன்னா, நமக்காக வாழாம மற்றவங்களுக்காக எவன் ஒருத்தர் வாழறானோ அவன் தான் உயிருள்ள மனிதன், மற்றவங்களாம் இறந்ததற்கு சமமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறள் வந்து எலிசர் மிக்ஸுக்கு பொருந்தது ஐயா. ஏன்னா நம்ம மட்டும் சுயநலமா வாழாம மற்றவங்க பிரச்சனையும் நம்ம எடுத்து அவங்கள வாழ வச்சு அவங்கள வந்து நம்ம ஒரு மேல கொண்டு வரணும் போது இந்த குறள் பற்றி தான் நான் வாழ்வேன். ஆனா இந்த எலிசர் மிக்ஸ் எடுத்ததுனால எனக்கு இன்னும் வந்து எலிசர் மிக்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கு. நான் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல இதுவும் ஒரு சேவையா நான் கருதி பணத்துக்காக செய்யாம சேவையா செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. நன்றிங்க ஐயா. கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். பர்சனலா நிறைய ரிசல்ட் எடுத்திருப்பீங்க எலிசர் மிக்ஸ் மூலமா.
அதாவது கிட்ட ஆமாய்யா பார்வை ஆமாய்யா இருக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அடுத்து பேக் பெயின்ல இருந்து மாறி வந்திருக்கேன். கால் கட்டை விரல் வந்து குத்துற மாதிரி இருந்தது. அதுலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கேன். கிளியர் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. பர்சனலா நிறைய மாற்றம் கிடைச்சதுனால இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. 2 மாசத்துக்குள்ளார இவ்வளவு மாற்றம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய ரிசல்ட் கொடுக்குன்றத பார்த்துருக்கீங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு சொல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க. ஆமா சூப்பர் சார். தேங்க்யூ ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ எலிசர் மிஸ் தேங்க்யூ ஐயா தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செல்வகுமாரி மேடம், வெல்கம் மேடம். பேசலாம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். குரூப்ல இணைந்திருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம். எனக்கு வந்து நான் செல்ஃப் யூஸுக்கு நிறைய என்னோட ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆயிருக்குங்க சார். உண்மையாலுமே எலிக்சர் மிக்ஸ் வந்து கிடைச்சது ரொம்ப ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். அது ஒரு கடவுள் கொடுத்த gift மாதிரி. அதனால் எனக்கு நிறைய தொந்தரவு சரியாயிருக்குங்க சார். அதே மாதிரி ஃபேமிலியே நல்லா இது பண்ணிட்டு வரோம். எங்கள் வீட்டுக்காருக்கு அது மாதிரி நிறைய அவருக்கு வந்து சளி பிடிக்கிற தொந்தரவு அது சரியாயிருக்கு. கை ஒவ்வொரு இடத்துலையும் கொழுப்பு கட்டி மாதிரி இருந்தது சார், அது சரியாயிருக்கு. காலில் ஒயிட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருந்தது, அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி இருந்தது சார். அது வந்து ஃபுல்லாக இது இந்த வாரத்தில் பார்த்தாக்கா சுத்தமாக இல்லைங்க சார். கடுகு அளவு இருந்தது சார் போன வாரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அது கிளியராக சுத்தமாக இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு அந்த பீரியட் டைமில். அது சும்மா கண்ட்ரோலாக சுத்தமாக அது இப்போ இல்லைங்க சார். இந்த மந்த்தெல்லாம் சுத்தமாக நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால். சின்ன பொண்ணுக்கு தும்மல் தொடர்ந்து, சளி அடிக்கடி பிடிக்கும் சார். வாரத்துக்கு எப்படியும் 4 தடவை பிடிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் போகிறப்ப ஸ்கூல் போகிறப்ப நல்லாயிருக்கும், சாயந்தரம் வந்தோன்னா ஒரே தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவு சுத்தமாக இல்லை. அது இல்லாமல் இப்போ நான் வந்து அக்காவுக்கு கொடுத்துருக்கேன், தங்கச்சி கொடுத்துருக்கேன். என் தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவலிக்கு அப்படியே தைலத்தை ஊற்றி அப்படியே தேய்க்கிற ஒரு இது ஹேபிட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தைலம் எங்கன்னா அதை தைலமாக அது எங்கே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெயின் எல்லாம் சுத்தமாக இல்லை. ட்ராவல் பண்ணுறதுல எனக்குமே கூட ட்ராவல் பண்ணினோம்னாக்கா அந்த வாமிட் அந்த இது வரும். இப்போ எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வரலாம், அந்த இது சரியாயிடுச்சு. பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் சார். ஒரே ஒரு பாக்ஸ் தான் எடுத்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க இன்னும் எடுக்கவே இல்லை. அடுத்தது அப்படியே ஒரு பாக்ஸ் வாங்கினதோடு அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த தொந்தரவு சுத்தமாக இல்லை சார். இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே சளி பிடிக்கும். அவங்களுக்கு அந்த வெயில் காலத்திலேயே கூட அந்த மாதிரி தொந்தரவு இருந்தது. இப்போ எனக்கு அது சுத்தமாக இல்லைக்கா, கண்டிப்பாக நான் திரும்ப அடுத்து எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சளி தொந்தரவு சுத்தமாக இல்லாது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பேக் பெயின், அவங்களுக்கும் சிசேரியன் குழந்தைங்க, அந்த சிசேரியன் பெயினும் இப்போ இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் ஒருத்தங்களுக்கு வந்து கை கால் கால் செயலிழந்துட்டு நடக்கவே முடியாமல் இருந்தாங்க. இப்போ வந்து அது கொடுத்த பிறகு கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த ஒரு செசட் இருக்குது, இது முடிச்சோன்னே திரும்ப அடுத்தும் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதுவும் இல்லாமல் இப்போ போன வாரத்தை இப்போ 3 நாளாக ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய நகை சொத்தை அப்புறம் ஒரு சில தொந்தரவுலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ தான் சார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் மோனியும் கொடுப்பேன் சார். கண்டிப்பாக நான் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கிரேட் மேடம். சூப்பர் மேடம். பர்சனலாக நிறைய மாற்றம் உங்ககிட்ட நிறைய வந்திருக்குன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் ஃபேமிலிக்குள்ளாரே நிறைய பேர்த்து கொடுத்துருக்கீங்க. அதாவது ஹஸ்பண்ட் கொடுத்து அவர்கிட்ட நிறைய மாற்றம், குழந்தைங்க பெண் குழந்தை கொடுத்ததில் பீரியட் பெயினாக இருந்தது, கோல்டு சளி பிடிச்ச பிரச்சனை மீண்டு வந்திருக்காங்கன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அதே போல் தங்கச்சிட்டு அக்காவுக்கு எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் நல்லா மாறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. சளி இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல சளியாக பிடிச்சிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் கொடுத்து அவங்க நல்லா எழுந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேடம். அருமையான சாரியும் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ். இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டெஸ்டிமோனியல் 2 இல்லை, எல்லாம் 5, 6, 7, 8ன்னு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபீஸும் ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அடுத்து சேலம் டாக்டர் சுப்பிரமணியன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் போன வாரம் தைராய்டு இருந்து குழந்தைங்கள இருந்து சக்ஸஸ் கன்ஃபார்ம் ஆனது எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வாரம் இப்போ தான் சார் ஜஸ்ட் ஒரு 8:15 நைட்டு 8:20 8:15 மணிக்கு ஒரு வந்தது சார், நாமக்கல்ல போலீஸ் அதிகாரி.
அவர் வந்து ஒரு பாக்கெட் சாப்பிட்டு படி ஏற முடியாது சார், 2 மாடி ஏற முடியாது. மூட்டு வலிக்கு சாப்பிட்டேன் சார், வந்து நல்லா இருக்குது, இன்னொரு பாக்கெட் வேணும் கொண்டு உட்காந்து எஞ்சி காட்டுறாரு சார். தற்சமயம் வந்த ஒரு செய்திங்கிற மாதிரி தற்சமயம் வந்த ஒரு நியூஸு. மூட்டு வலிக்கு கேட்குதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரே மாதத்தில் இருந்தாலும் அவர் இன்னொரு மாதம் போயிருக்கார் சார். அவருக்கு மூட்டு வலியில் நல்லாகி அவங்க ஃப்ரெண்டுக்கு முன்கூட்டியே பக்காவது நல்லாங்கிறத இந்த தருணத்தில் தெரிவிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார். நச்சுன்னு ஒரே ஒரு டெஸ்ட் மணினால லேட்டஸ்ட் டெஸ்ட் மணின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஜாயின்ட் பெயின் மூட்டு வலிக்கு 1 மாசத்துலேயே சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல ரிலீஃப் ஆயிருக்காங்க, உட்காந்து ஏஞ்சி காமிக்கிறாங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார், சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய லீடர்ஸ் வந்து இன்னைக்கு சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்குவோம். சார் அந்த அருமையான ஷேரிங். வெங்கடம்மாள் காசிராஜன் வெங்கட்ராமால் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். ஓகே, மைக் ஆன் பண்ண தெரியல, ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே சார். அது மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், அவங்க 9 தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோஸ்ட் காசிராஜன் வெங்கடம்மாள். ஓகே சார், அவங்களுக்கு ஹோஸ்ட் கொடுங்க சார், அவங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லுவோம். மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? வெங்கடம்மாள் காசிராஜன் சார் மீட்டிங்ல இல்லை சார். வெளியில் போயிட்டாங்களா? ஓகே சரி, சார், ஓகே. நெக்ஸ்ட் பேச வைக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. ரைட். ஓகே சார். ஓகே லீடர்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஷேரிங். இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செல்ஃப் யூஸ் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் கஸ்டமர்ஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 16 நபர்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல நன்றி சொல்லிக்குவோம். அதே சமயத்தில் நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. டீமில் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, வாங்கன்னு சொல்லி பார்க்க வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறப்ப பெரிய விஷயம் சார் இன்னைக்கு. ஏன்னா ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாருடைய ஷேரிங் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாருடைய ஷேரிங் நம்ம தெரிஞ்சுருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸை கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம இதில் கண்கூட தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் பர்சனலாக நிறைய மாற்றம் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு வெளியில் நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன்ற தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க எல்லா லீடர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் வரையிலும் மீட்டிங்கில் வந்து இணைஞ்சு நிறைய தகவலை கேட்ட அத்தனை பேத்துக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங் இதோட வைண்ட் பண்ணிக்கிறோம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளை காலையில் சந்திப்போம். பவர் மார்னிங் மீட்டிங்கில் நிறைய பேர் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரமேஷ் சார், உங்கள் ஷேரிங் கூட முடிச்சுக்கலாம் சார். வெல்கம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே.